மத்திய பாதுகாப்புத்துறையும் வெளிவிவகாரத்துறையும் கடந்த 12-14 மணி நேரத்தில் எடுக்கப்பட்ட முக்கியமான நடவடிக்கைகள் என்ன என்பதை பற்றி விளக்க இருக்கிறது. நாம் பாகிஸ்தானுடைய தீவிரவாத மையங்களை குறிவைத்ததற்கு பாகிஸ்தான் நமது அப்பாவி மக்கள் வாழக்கூடிய இடங்களில் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. பெரும்பாலான ட்ரோன்கள், இன்கமிங் மிசைல்ஸை நமது பாதுகாப்பு சாதனங்கள், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் முறியடிக்க அதை தாண்டி ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை தான் தெரியல பார்க்குறீங்க. அதற்கு தக்க பதிலடியை இந்தியா கொடுத்திருக்கிறதையும் நம்ம பார்க்கின்றோம். பாகிஸ்தானுடைய முக்கியமான ஏர் பேசஸ் குறிவைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வர இவற்றையெல்லாம் ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய வகையில் என்ன நடந்தது, என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது, அடுத்த கட்டம் என்ன என்பது பற்றிய விளக்கத்தை இந்திய அரசு நமது பாதுகாப்புத்துறை மற்றும் வெளிவாரத்துறை பிரதிநிதிகள் மூலமாக ஒரு முக்கியமான பிரஸ் கான்ஃபரன்ஸ் மூலமாக வெளிப்படுத்த இருக்கிறது. இது பற்றிய விவரங்களோடு சதீஷ் முருகன் இணைந்திருக்கிறார். சதீஷ், முக்கியமான ஏர் பேசஸ், பாகிஸ்தானுடைய ஏர் பேசஸ் குறிவைக்கப்பட்டிருக்கிறதாக தகவல் கடந்த சில மணி நேரங்களாக வந்து கொண்டிருக்கிறது. What do we know about it? நிச்சயமாக ஹரி, பாகிஸ்தான் இந்த தாக்குதல் அத்துமீறி வரக்கூடிய இந்த சூழல்ல நம்முடைய பதிலடியும் தொடர்ந்து நடந்து வருகிறது. நீங்கள் தெரிவித்தது போல அவர்களுடைய பல்வேறு இராணுவ தளவாடங்களும் நம்முடைய அமைப்புகள், அதாவது வான் பாதுகாப்பு அமைப்புகள் எதிர்கொண்டு ஒருபுறம் டிஃபென்ஸ் செய்து கொண்டே அஃபென்ஸ் மெத்தடும் இந்தியா கையாண்டு வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.